Welcome to Calmster Academy. Today we are going to learn about TWAU EVS syllabus in grade 5. The first question is Mira has two water samples, one from a river and one from the sea. Which test would best help her identify fresh water? So in the lesson main the essence of water in life. So fresh water and salt water, two types of water இருக்கு இல்லையா? அதில் ஃப்ரெஷ் வாட்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ரெண்டு சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று ரிவரில் இருந்து இன்னொன்று சீல இருந்து. சீ வாட்டர் சால்ட்டியாக இருக்கும், ரிவர் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் இல்லையா? இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா வாட் வில் பி த ஆன்சர்? So the answer is taste a small drop to see if it is salty. கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே எது உப்பா இருக்கோ அது sea water, எது உப்பு இல்லையோ அது fresh water அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். Second question is a village uses groundwater from wells. Recently the wells are drying up. What is the most likely reason? ஒரு வில்லேஜில் வெல்ஸ்ல இருந்து கிரவுண்ட் வாட்டர் எடுத்து யூஸ் பண்றாங்க கிணத்துல இருந்து. ஸோ கிணறு வத்தி போச்சு. வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி ரீசன்? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட காரணம் என்னவா இருக்கும்? டூ மச் கிரவுண்ட் வாட்டர் இஸ் பீயிங் பம்ப்ட் அப். அந்த கிணறுல இருந்து நிறைய தண்ணி எடுத்தனால அந்த கிரவுண்ட் வாட்டர் சீக்கிரமா தீந்து போச்சு. Third question is a school wants to save water during the rainy season. Which idea would be most effective? மழைக்காலத்துல தண்ணியே சேமிப்பது எப்படி ஸ்கூல்ல? இதான் கொஸ்டின். ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? கலெக்ட் ரெயின் வாட்டர் ஃப்ரம் த ரூஃப் இன் டேங்க்ஸ். மாடியில் நம்ம டேங்க் மாதிரி வச்சு அப்போ மழை பெய்யும் போது அந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் தண்ணி. ஃபோர்த் கொஸ்டின் இஸ் விச் சிச்சுவேஷன் ஷோஸ் wise use of fresh water? Reusing water from washing vegetables for plants. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக உபயோகிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ண தண்ணி இருக்கும் இல்லையா, அது இப்போ வாட்டருக்கு பிளான்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வாட்டர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், வாட்டரிங் த பிளான்ட்ஸ். ஸோ த ஃபிஃப்த் கொஷன் இஸ் a student says we have oceans full of water. So fresh water will never finish. Why is this statement incorrect? ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, நம்மளுக்கு தான் கடல் சுத்தி இருக்கே உலகத்துல, அப்புறம் ஏன் நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது? அப்படி தண்ணி பற்றாக்குறை ஏற்பட வேண்டிய வழியே இருக்காதேன்னு சொல்றாங்க. ஸோ இஸ் தட் கரெக்ட்? நோ. நம்மளை சுத்தி ஓஷனும் சீயும் இருந்தாலும் அதை நம்மளால குடிக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் சால்ட்டி. ஓஷன் வாட்டர் இஸ் சால்ட்டி அண்ட் நாட் suitable for drinking. Sixth question is, if a town builds more concrete roads and buildings, what may happen to groundwater levels? ஒரு டவுன்ல ஃபுல்லா கான்கிரீட் ரோட்ஸும் பில்டிங்ஸுமா இருக்கு. அப்ப கிரவுண்ட் வாட்டர் லெவல் என்ன ஆகும்? இப்போ கிரவுண்ட் வாட்டர் எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா, அந்த சாயில் அந்த வாட்டரை தண்ணியை அப்சர்வ் பண்ணி உள்ள அனுப்புனா மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்போ கான்கிரீட் ரோட்ஸ் பில்டிங்ஸ்லாம் கட்டும் போது அந்த வாட்டர் உள்ள இழுக்காது சாயில். ஏன்னா சாயில் இல்லை, நம்ம கான்கிரீட் போட்டுட்டோம் அந்த இடத்துல. ஸோ தே டிக்ரீஸ் பிகாஸ் ரெயின் வாட்டர் cannot soak into the soil. Seventh question is, a farmer notices that the nearby pond dries faster every year. Which action would best help solve the problem? Rainwater harvesting implement பண்ணணும். Eighth question. A science teacher asks students to list freshwater sources in their locality. Which answer is correct? Freshwater sources எதெல்லாம் இருக்கும்? Well, river, lakes, pond, இதெல்லாமே freshwater sources. Ninth question. Two villages receives the same amount of rainfall. Village A has many trees while village B has very few trees. Which village will likely have more groundwater? ரெண்டு வில்லேஜ் இருக்கு, ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் மழை பெய்யுது. ஆனால் வில்லேஜ் ஏல ட்ரீ அதிகமாக இருக்கு, வில்லேஜ் பியில் ட்ரீஸ் கம்மியாக இருக்கு. அப்போ இந்த ஆன்சர் வில் பி வில்லேஜ் ஏ. ஏன்னா ட்ரீஸ் அதிகமாக இருக்கும்போது ட்ரீஸோட அடியில் இருக்கிறது என்னது? ரூட். அந்த ரூட் நம்ம சாயில்ல இருந்து நிறைய வாட்டர் கண்டென்ட்டை இழுக்கும் கீழே. அப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். 10th question. A community wants to protect its freshwater supply for future generations. Which plan is most sustainable?
இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளையை ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் அதே மாதிரி வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸும் செஞ்சாதான் அது வந்து ஆன் அ லாங் ரன்ல சேமிக்க முடியும். 11th question. Water is a precious natural resource that comes in two forms, which is fresh water and salt water. Fresh water contains little or no salt. Example for fresh water வந்து என்னன்னு பார்த்தா streams, ponds, rivers, lakes, wells, இது எல்லாமே fresh water. இதுவே sea waterனா has various amounts of salts. Example ocean and seas, sea base அப்படிம்பாங்க இது எல்லாமே. This is a diagram for lake. Next one is states of water. There are three states of water. What are all the three states of water? தன்மை என்னென்னவா இருக்கும் water? Solid-ஆ இருக்கும், liquid-ஆ இருக்கும், gas-ஆ இருக்கும். So first one is about solid. Solid-க்கு example வந்து snow-capped mountain, ice, இதெல்லாம் solid. Liquid வந்து rain, gaseous state வந்து clouds is an example. A student leaves an ice cube on a plate at room temperature. After some time it turns into water. What has occurred? கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஐஸை எடுத்து வெளியே வச்சா அது தண்ணியா மாறுது இல்லையா? என்ன நடக்குது அதுல? It is called melting. Ice melts into water. That means solid state to liquid state. Water droplets form on the outside of a cold glass kept in a warm room. What process is happening? It is called condensation. நம்ம ஒரு ரூம்ல கோல்டு கிளாஸ் கிளாஸ்ல வந்து நீங்க தண்ணி வச்சிருந்தீங்கன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுறத பார்க்கலாம். அதுல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா கண்டென்சேஷன். A wet cloth dries faster when placed in sunlight. நம்ம ஜெனரலாவே துணியெல்லாம் துவைச்சா என்ன பண்ணுவோம்? சன்லைட்ல காய போடுவோம் இல்லையா? அப்போ வெட்டா இருக்க கிளாத் வந்து ட்ரை ஆயிடுது இல்லையா ஃபாஸ்டா? So what process is mainly responsible for this? That is called evaporation. Which form of water is seen as stream when water is boiling? தண்ணி கொதிக்கும் போது ஸ்டீமா மாறுதுல்ல, அப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கும்? gaseous state or vapor. A child observes fog forming on a cloud winter morning. This happens because water vapor in the air changes into tiny water droplets. What water process is this? This is called condensation. Water vapor அதாவது gaseous state வந்து ஒரு tiny water droplets that is liquid-ஆ மாறுற இந்த process is called condensation. Origin of a river. River எப்படி originate ஆகுது? ஒரு மவுண்டெயினோட உச்சியில இருந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து flow down ஆகி கடைசியா landல வந்து சேரும். So first one is clouds. Clouds rain கொடுக்குது. அது மவுண்டெயின்ல விழுந்து மவுண்டெயின் வழியா glacier, snow and ice அங்கிருந்து ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. அது ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் நீரோடைகளா வாட்டர் ஃப்ளோஸ் டவுன். அப்புறம் லார்ஜர் ரிவர்ஸா மேக் ஆகி ஃபைனலா பிளைன்ஸ் அதாவது நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ்ல ஃப்ளோ ஆகுது. A farmer living near a river uses its water to grow crops. What does this example show about rivers? ஒரு ஃபார்மர் வந்து விவசாயி வந்து ரிவர்ல இருந்து தண்ணி எடுத்து அவரோட பயிரை விளைவிக்கிறாரு. இது மூலமா என்ன தெரியுது? தண்ணி வந்து வாழ்வாதாரத்துக்கே முக்கியமான ஒரு விஷயம்ன்றது தெரியுது. ரிவர்ஸ் சப்போர்ட் livelihoods. When tracing a river on a map, which point usually shows where the river begins? எங்க இருந்து ஒரு ரிவர் ஆரம்பிக்குதுன்றது வந்து சோர்ஸ் ஆஃப் த ரிவர். சோர்ஸ்னாலே என்னது? அதுதான் அதோட முக்கிய காரணம். சோர்சஸ் ஆஃப் வாட்டர்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரெயின் இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னு படிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி ரிவர் ஆரிஜினேட் ஆகிற அந்த இது வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. A student notices that a river near a town has dirty water and floating waste. What is the most likely cause? பக்கத்துல இருக்க ஒரு ரிவர் வந்து டர்ட்டி வாட்டரா இருக்கு, அதே மாதிரி அதுல நிறைய வேஸ்ட் எல்லாம் இருக்குன்னா அதோட காசு என்னவா இருக்கும்? நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் தான். நம்ம வேஸ்ட் டிஸ்போசலை வந்து முறைப்படி பண்ணாம அந்த கடல்ல போடுறது தான், அந்த தண்ணியில போடுறது தான்.
So human activities and waste disposal are the causes. Which activity helps prevent river pollution? River pollution எப்படி தடுக்கலாம்? Not throwing the garbage into rivers. இப்போ குப்பை இருந்ததுன்னா அதை தண்ணியில போடாம குப்பை போடுறதுக்கான பர்டிகுலர் டஸ்ட்பின்ஸ்ல போட்டா we can save that. Fish in a river start dying after a factory releases chemicals into the water. Why does this happen? Chemicals ரிலீஸ் பண்றதுனால பக்கத்துல இருக்க ஃபேக்டரியில இருந்து கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால மீன்கள்லாம் ஏன் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கெமிக்கல்ஸ் வந்து ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து எதில் இருக்கு? வாட்டர்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ வாட்டர்ல இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சிருது இந்த கெமிக்கல்ஸால. ஸோ தட் இஸ் த ரீசன். மேஜர் நியூட்ரிஷன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஃபுட்டோட நியூட்ரிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். தீஸ் ஆர் த மெயின் நியூட்ரிஷன்ஸ் ஆஃப் த ஃபுட். ஃபுட் வி ஈட். There are three types mainly: body building food, energy giving food, protective food. Body building food ன்றது வந்து helps us to grow. நம்ம வளர்றதுக்கு பயன்படுது. எனர்ஜி கிவிங் ஃபுட் வந்து gives us instant energy. protective food ன்றது helps fight the diseases. நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வளர்க்கறது. So these three types of foods வந்து மெயினா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டா எனர்ஜி கிவிங் ஃபுட்னு சொல்லும்போது மெயின்லி கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ், பிரெட், சுகர், ரைஸ், பொட்டேட்டோ. பாடி பில்டிங் ஃபுட் வந்து எக்கு, ஃபிஷ், மில்க், பல்சஸ் இதெல்லாம். ப்ரொடெக்டிவ் ஃபுட்னு சொல்லும் போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், பியர், ஆரஞ்ச், கேரட்ஸ் இதெல்லாமே. A student sees another child being teased during recess. What should the student do to act as an upstander? இப்போ ஒரு பையன் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்ன்றது நம்ம பார்க்குறான் ஒரு ஸ்டூடெண்ட்னா அவன் என்ன பண்ணணும்? ஹெல்ப் த ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்க்கு உதவி பண்ண முடியுமா பார்க்கணும், இல்லாட்டி டீச்சர்ட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணணும். Which place in a school usually helps students feel safe and supported when they need help? Principal's office or teacher? ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் either நம்ம டீச்சரை போய் அப்ரோச் பண்ணணும், இல்லாட்டி பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் என்ன பிரச்சனைன்றதை சொல்லணும். A wet floor sign is placed near a corridor. Why is this sign important? To warn people about slipping danger. நம்ம பார்த்துருப்போம், இப்போ வெட்டான இடத்துல ஒரு மாப் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வெட் ஃப்ளோர்னு காஷன் சைன் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல தொடச்சிருக்காங்க, பார்த்து நடக்கணும், இல்லாட்டி ஸ்லிப் ஆகிடும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக. விச் ஆக்ஷன் ஸ்லோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஷேர்டு ஸ்பேசஸ்? ஷேர்டு ஸ்பேசஸ்ல வந்து நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளா? ஷேர்டு ஸ்பேசஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு பொதுவான இடம். ஸோ ஸ்கூல் வந்து ஒரு பொதுவான இடம். ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஒரு ஷேர்டு ஸ்பேஸ். அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த டஸ்ட்பின்ஸை யூஸ் பண்ணி கார்பேஜ்லாம் த்ரோ பண்ணணும். அண்ட் கீப்பிங் த ஏரியாஸ் க்ளீன். A student notices a fire extinguisher in the hallway. What is its purpose? Fire extinguisher எதுக்கு இருக்கும்? To control small fires during emergencies. சின்னதாக ஏதாவது ஃபயர் வந்துருச்சுன்னா அந்த எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி ஃபயரை வந்து புட் ஆஃப் பண்ணணும், ஃபயரை ஆஃப் பண்ணணும். A substance needed by the body for growth, energy, repair and maintenance is called a nutrition. தான் நியூட்ரிஷன் ஆஃப் ஃபுட் படித்தோம் இல்லையா? நியூட்ரிஷன் தான் வந்து நம்ம உடம்பு வளர்கிறதுக்கு, எனர்ஜிக்கு, ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதுவே ஆட்டோவோ ரெக்கவர் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. All of the following are nutrients found in food except plasma. For example, நம்மளுக்கு வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளாஸ்மான்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல் த அதர்ஸ் ஆர் நியூட்ரிஷன்ஸ். ஸோ பிளாஸ்மான்றது வந்து பிளட்ல இருக்கும் இல்லையா, பிளட் பிளாஸ்மா அது. So your body needs vitamins and minerals because they help carry out metabolic reactions. A mineral that the body need to work properly is calcium. Calcium is a particular mineral. எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது? Bone density, strength எல்லாத்துக்குமே calcium ரொம்ப முக்கியம். About half of your diet should be made up of grains and vegetables. வெஜிடபிள்ஸும் தானியங்களும் இருக்கணும் நம்மளோட ஃபுட்டில் எப்பயுமே. வெல்னஸ் சார்ட். வெல்னஸ் சார்ட்ன்றது இப்போ டெய்லியுமே நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம், அதோட அளவு என்ன, ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வெல்னஸ் சார்ட் இருக்க முடியும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதில் கரெக்டான போர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே மிக்சடாக இருக்க மாதிரி தான். எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது. தட் இஸ் கால்ட் அ பேலன்ஸ் டயட். ஸோ பேலன்ஸ் டயட் ஹெல்ப்ஸ் அஸ் டு பி ஃபிட் அண்ட் ஹெல்தி. ஸோ எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவுட்டோர் கேம்ஸ் விளையாடணும்.
யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணலாம். இதுதான் நம்மளோட வெல்னஸ் சாட். அந்த மாதிரி ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் 8 hours a day அது தூங்கணும். So these are about the EVS portions for today. Thank you.